என்னாச்சுக்கா இன்னும் காஃபி போடாம நின்றுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை மீனாட்சி, இந்த இப்போ போட்டுருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அங்கே இருக்கும்போது கூட அந்த பையன் தான் எனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணான். அவங்க அம்மா ஓவராக பேசும், இருந்தாலும் இந்த பையன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இந்த பையன்ட்ட அந்த பணத்திமுறைலாம் இல்லை, ரொம்ப நல்ல பையன். ஏதோ நல்ல பையனாக இருந்தால் சரிதான். சரி, நீ இப்போ எங்கே இந்த பையனை பார்த்த? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? அதான்க்கா, நம்ம சத்யா ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கூப்பிட போனேன்ல, ஃபோன் பேச போனவளை காணாண்டு. அப்போதான் இந்த பையன் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தான், என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்தா இந்த பையன் தான். அதான் சரி வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம் உன்ட்ட நான் சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. சொல்லு, ஓ மேல் எனக்கு என்ன கோவம் வரப்போகுது, சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த பையனை பார்த்ததும் எனக்கு நம்ம சத்யா ஞாபகம் தான் வந்துச்சு. சத்யா ஞாபகமா? இவனை பார்த்தா உனக்கே சத்யா ஞாபகம் வருது? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, பேசாமல் இந்த பையனுக்கே நம்ம சத்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா? ரொம்ப நல்ல பையன். அதனால தான் எனக்கு தோணுச்சு, இந்த பையனை பார்த்ததும் பேசாமல் நம்ம சத்யாவுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருவோமான்னு. நீ என்ன நினைக்கிற? என்னாச்சுக்கா திடீர்னு முகம்லாம் மாறிடுச்சு? நீ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இதான் எழுத்து பேசிகிட்டு இருக்க? ஏன்க்கா என்னாச்சு? நான் உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். இங்கே பாரு மீனாட்சி, நீ சொன்னதே எனக்கு கோவம்தான். தேவையில்லாமல் நீ ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு அந்த பையன் உனக்கு நல்ல பையனாக தோணுச்சுன்னா பேசாமல் இரு. அதை விட்டு நம்ம சத்யா கல்யாணம் பண்ணி கொடுப்போமா அப்படி இப்படின்லாம் நீ பேசக்கூடாது. என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், படிச்சுட்டு அது வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போட்டும், அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அப்போ வச்சுக்கலாம். இப்போயே அது சின்ன பிள்ளை, அதை பற்றிலாம் நீ இப்படி பேசிகிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? அக்கா அதுக்கு இல்லை, சும்மா எனக்கு தோணுச்சு அதனால சொன்னேன். சரி விடு, இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி பேசாத, எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவளே ஒருத்த பணத்திமுறை பிடிச்சவ. அவள் வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த பொம்பளை ஒன்றையவே ஏற்றுக்கலை. நம்ம சத்யாவை எப்படி ஏற்றுக்கிறோம்? காசு இல்லை, பணம் இல்லை, நம்மளை மட்டம் தட்டி தானே இன்னும் அந்த பொம்பளை பேசிகிட்டு இருக்கு. அந்த பொம்பளையை பற்றி போய் நீ பேசிகிட்டு இருக்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி நான் பேசலை, விடு. வா இப்போ என்ன பண்ணணுமோ பண்ணுவோம், கோவப்படாத. உன் மேலே கோவப்படுறதுக்கு இல்லை மீனாட்சி, நான் சொல்கிறேன் இனிமேல் இப்படி பேசாதேன்னு. சரி சரி விடு, வா காஃபி போட்டு கொடுப்போம். ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த பசங்க அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. அதுவும் சரிதான், வா காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். சரி சரி. என்ன அக்கா இவ்வளோ கோவப்படுறா? நானும் சரின்னு சொல்லிடுவான்னு பார்த்தேன். நல்ல வசதியான குடும்பம், அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன். ஆனால் அக்கா இவ்வளோ கோவப்படுறாளே. சரி எதுவாக இருந்தாலும் அப்போதைக்கு பார்த்துக்குவோம். இப்போ பிள்ளை படிக்கத்தானே செய்யுது, படிக்கட்டும். டேய், ஒரு காஃபி போட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? விடுறா, வரட்டும் பொறுமையா. உனக்கு என்னப்பா, நீ சொல்லுவ, எனக்கு தானே பயமா இருக்கு. சரி சீக்கிரம் ஒரு காஃபி தானே குடிச்சிட்டு கிளம்புவோம்னா இவ்வளோ நேரம் ஆகுது. டேய் வரட்டும்டா, வந்ததுக்கப்புறம் காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். இந்தாங்கப்பா காஃபி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோமா? அடேங்கப்பா, இப்போதான் ரொம்ப நேரம் உட்கார வச்சிருக்கோன்றது தெரியுது போல. டேய் உன் வாயை மூடிட்டுறா கொஞ்ச நேரத்துக்கு. சரிப்பா சரி, நீங்க பேசுங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, நீங்க கொடுங்க. எடுத்துக்கோங்கப்பா. தம்பி காஃபி நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கத்த. சரிங்க அத்தை, அப்போ நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு கிளம்புறோம், எங்களுக்கு நேரம் ஆச்சு. ஏன்ப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்லத்த, அம்மா தேடுவாங்க, நாங்கள் அதனால குடிச்சிட்டு கிளம்புறோம். சரிப்பா. ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும், சரியா? சரிங்க அத்தை. இன்னொரு நாள் வேறையா? ஒரு நாளைக்கே டங்குவார் வந்து போச்சு, இல்லை இன்னொரு நாள் வேற. டே வாடா கிளம்புவோம். சரிப்பா கிளம்புவோம். சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா. ஆண்டி நானும் கிளம்புறேன். சரிப்பா தம்பி, போயிட்டு வாங்க. டேய் வாடா, இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். சரி வா போவோம். நல்ல பையனாக தான் மீனாட்சி இருக்கான். ஆமாக்கா, அதை தானே நானும் சொன்னேன், நீ தான் கோவப்பட்ட. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இந்த பையெல்லாம் செட் ஆக மாட்டான் மீனாட்சி, அதனால தான் நான் கோவப்பட்டேன். அவங்க அம்மாவோட குணமும் சரியில்லை, அதனால தான் இந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான். அதனால தான் நீ சொன்னதுக்கு நான் கோவப்பட்டேன். சரிக்கா வீடு பரவாயில்ல, நீ தானே கோவப்பட்ட, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வா, நம்ம போய் மத்தியானத்துக்கு சமைக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி வாக்கா போகலாம். என்னவா இருக்க போது? சாம்பார் கிம்பார் ஏதாச்சும் இருக்கும். அதுதான் இல்லை, உங்க வீட்டில் இன்னைக்கு சாம்பார் கிடையாது, இன்னைக்கு உங்க வீட்டில் ஐயாவோட மெனு தான். டேய் சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியாதடா. அதெல்லாம் எங்கள் அம்மா இடியே விழுந்தாலும் மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார் தான் வைப்பாங்க.
அது யாரை சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வேணால் மாற்றி வைப்பாங்களா இருக்கும், இன்னொரு நாள் மறுபடியும் சாம்பாராக தான் இருக்கும். நேற்று தான் வேற குழம்பு வச்சாங்களே, அப்புறம் இன்றைக்கி எப்படி மறுபடியும் வேற குழம்பு வைப்பாங்க? இன்னைக்கு எப்படியும் சாம்பாராக தான் இருக்கும். சும்மா நீ அதையா சொல்லிட்டு தெரியாத. அடலூஸ் வித்யா, நிஜமாவே இன்னைக்கு நான் கொடுத்த மெனு தான் உங்க அம்மா சமைக்க போறாங்க. அப்படி சார் என்ன மெனு கொடுத்தீங்க? சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, இதான் நாங்க கொடுத்த மெனு. நாங்கள் கொடுத்த மெனுவா? இப்போ தானே நீ கொடுத்த மெனுன்னு சொன்னேன். அதாவது எலிவால் வந்து ஃபிஷ் ஃப்ரை கேட்டுச்சு, நான் வந்து பிரியாணி கேட்டேன். அதான் அது ரெண்டுமே பெரியமா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் தான் நீ நமக்கு மத்தியான சாப்பாடு. ஓஹோ, இந்த அம்மா நான் ஏதாச்சும் கேட்டால் ஒன்றும் செஞ்சு தர மாட்டாங்க. அப்புறம் செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை செய்வோன்னுவாங்க. நீ கேட்ட உடனே சரின்ட்டாங்களாக்கும். இங்க பாருமா வித்யா, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். அதுவும் மூஞ்சியை பார்த்தாலே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகாவும் பிறந்திருக்கணும். பாத்தியா, என்னை பார்த்த உடனே பாசத்தை எல்லாரும் அள்ளி கொட்டிடுவாங்க. அதனாலதான் எங்க பெரியமாவும் நான் கேட்ட உடனே இல்லைன்னாம சரின்ட்டாங்க. இங்கே பாரு வித்யாக்கா, அவன் சும்மா பீல விட்டுக்கிட்டு இருக்கான். பெரியம்மா ரொம்ப நாள் சரி எங்களை பார்த்தோன்றதுக்காக தான் செய்கிறாங்க. இவர் மூஞ்சியை பார்த்து கொடுக்குறாங்க. அவன் மூஞ்சியை பார்த்து அது எனக்கே நல்லா தெரியுது அபி, அவன் சும்மா தான் சொல்லிட்டு திரியிறானே. அடலூசுகளா, உண்மையை சொன்னா ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன. ஏ சத்யாக்கா, எங்க போன நீ இவ்வளோ நேரம்? வந்துட்டாளா? இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? என்னை உள்ளே போன்ட்டு நீ இவ்வளோ நேரம் சென்று வர? இங்கே தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே திரி. ஆமாம், எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. ஓகே ஓகே, நோ ஃபைட் நோ ஃபைட். ஆமாம், நீ ஒரு வாரம் லீவ் போட போகிற ஸ்கூலுக்கு? அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்க. அதான் நான் பார்த்தேன். ஒரு வாரம் எப்படி ஸ்கூலுக்கு லீவ் போடுவேன்? எல்லாருக்கும் பரிசை நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, ஒரு வாரம்லாம் போடல. இன்னைக்கு மட்டும் தான் நான் லீவு. நாளைக்கு இங்க இருந்தே ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்படியா? ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அந்த குடும்பம் எப்படி என் வாயால சொல்லுவேன் சத்யாக்கா? ஆமா, ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். லீவ் போடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நாள் வேணா லீவ் போட்டுக்கோ, ஏன்னா இங்க வந்து ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து லீவா தான் போட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா. அதனால பேக் எல்லாம் 2 பேர் எடுத்துட்டு தான் வந்தோம். இன்னைக்கு மட்டும் தான் இங்க இருப்போம். நாளைக்கு இங்க இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிட வேண்டியதான். சரி, அதான் நான் பார்த்தேன். ஒரு வாரம் சித்தி லீவ் போட விட்றாங்களாண்டு. எங்கள் அம்மா ஆப்போசிட்டாக இருப்பாங்களோ நினச்சேன். பரவாயில்ல, அவங்களும் எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்காங்க. இதுல உனக்கு ஒரு ஆனந்தம். அஃப்கோர்ஸ். அப்புறம் நான் மட்டும் காலேஜ் போவேன், நீங்கள் மட்டும் வீட்டில் இருப்பீங்களா? அதனால தான் கேட்டேன். கவலைப்படாத, நாளைக்கு எல்லாரும் தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ சரி, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இவளுக்கு என்ன, இவன் நல்லா படிக்கிறவ. அதனால் எத்தனை நாள் வேணாலும் ஸ்கூல் வச்சா, இந்த வருஷம் பூரா வச்சா கூட போவா. நமக்கு அப்படியா? அதுக்கு தாம்மா வித்தியா, கொஞ்சமாச்சும் படிக்கணுங்கிறது. படித்தா ஸ்கூல் போகிறதுலாம் கஷ்டமாக தெரியாது. நீ இப்படியே ஓப்பி அடிச்சுக்கிட்டே திருந்ததான் ஸ்கூலுக்கு போகிறதுலாம் கஷ்டமாக தெரியும். எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. உடனே வந்துடுவா படிக்கணும் நடிக்கணும்ட்டு. உண்மையை சொன்னால் யார் ஒத்துக்கிறா? ஆமாம், உண்மையை சொன்னா உண்மையை. ஆமாம், நான் உண்மையை தானே சொன்னேன். அட சண்டையை விடுங்கம்மா. உங்க 2 பேரும் வச்சு எப்படி தான் பெரியம்மா சமாளிக்கிறாங்களோ தெரியல. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பீங்க 2 பேரும். டேய் வாண்டு, நீ எல்லாம் அதில் தலையிடாத. நாங்கள் எப்பயுமே அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு தான் தெரியும். அதான் பார்த்தாலே தெரியுதே, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு. இது தனியாக சொல்லி தான் எனக்கு தெரியுமாக்கும். நீ மட்டும் உன் தங்கச்சி கூட சண்டையே விட மாட்டியோ? அப்படியெல்லாம் இல்லை. அவ கூட எப்படி சண்டை போடுன்னு தெரியுமா? முடியை பிடிச்சி கீழே இழுத்து போட்டு ஒரு குத்துனாதான் மனசு ஆறும். அடப்பாவி, இதுக்கு நாங்கள் சண்டை போடுறது எவ்வளவோ பரவாயில்ல. இப்படியெல்லாம் அடித்து சண்டை போட்டோம், அவ்வளோதான். எங்கள் அம்மா எங்களை கொன்னே விடுவாங்க. ஆமாம் சத்யாக்கா, இவன் லேசப்பட்டவன் இல்லை. எப்படி அடிப்பான் தெரியுமா? ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாச்சும் கேட்பான். நம்ம செய்யலைன்னா தூக்கி போட்டு மிதிப்பான் நம்மளை. சித்தி உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இவனை லேசாக தான் அடிக்கிறதுக்கு பக்கத்தில் வருவான். அதுக்குள்ளே நான் அம்மானு கத்தி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இவனை லேசாக அடித்து ஒரு அடி தான் அடிச்சிருப்பான். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இவனை 10 அடி அடிக்க வச்சிருவேன். அப்போ தான் எனக்கு மனசாரும். கேட்டுக்க என் நிலைமை எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கவலைக்கிடமாக தான்டா இருக்கு. இவளை லேசா தான் அடிச்சிருப்பேன். அதுக்குள்ள ஐயோ அம்மா என்ன அடிச்சுட்டான் கொன்னுட்டான்ருவா. எங்க அம்மா அங்கிருந்து வருவாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்க மாட்டாங்க. அவ முதுகுல ஒரு அடி, எனக்கு ஒரு 10 அடி வச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா மனசாரும். எப்பா, அதுக்கு எங்கள் அம்மா எவ்வளவோ பரவாயில்லப்பா. எங்களை இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. எப்பயாச்சும் தான் அடிப்பாங்க கோவம் தான். எங்களுக்குலாம் எப்பவுமே விழுகும். எப்பெல்லாம் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு அடி விழுகும். அதுவும் இந்த எலிவாளுக்கே சரியான ஆளு. எப்படா இவனை மாட்டி விடலாம், அம்மாட்ட அடி வாங்க வைக்கலாம் தான் இருப்பா. ஏதாச்சும் சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் போதும், உடனே ஓடி போய் அம்மாட்ட போட்டு விட்டு அடி வாங்க வச்சிடும். வித்தியாவும் அப்படிதான். ஏதாச்சும் சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சா என்னை போய் போட்டு விட்டுருவா எங்கள் அம்மாட்ட. ஆமாம், இப்போ அப்படியே போட்டே விட மாட்டா பாரு. நீயும் தானே ஓடி போய் போட்டு விடுவேன். ஏன் நானும் போட்டு விடுவேன், ஆனால் நீ என்னை விட அதிகமாக போட்டு விடுவேன்னு சொல்கிறேன். ஆமாம், இப்போ பார்த்தா
இதுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லைம்மா வித்யா. அம்மாட்ட அடி வாங்கினாலே போதும். எண்ணிக்கையில என்கிட்ட இருக்கு. நான் வேணா நீ எத்தனை விதத்தில் என்னை போட்டு விட்டுன்னு சொல்லவா? நீ ஒன்றும் சொல்லி கிழிக்க வேணாம், உன் வேலையை பாரு. அட இருங்கம்மா, நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன். சரி சரி சொல்லு. அதான் இது எலிவலெல்லாம் லேசுப்பட்ட ஆள் இல்ல. எதனாலும் சொல்லி எங்க அம்மாட்ட மாட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னை அடி வாங்கி நான் என் கண்ணில இருந்து கண்ணீர் வந்தாதான் அவளுக்கு சந்தோஷமாவே இருக்கும். நீ மட்டும் என்ன சும்மாவா இருப்ப? இங்கே பாருங்க சத்யாக்கா, இவன் வந்த உடனே பேகை தூக்கி எறிவான். அந்த பேகை தூக்கி வைக்கலன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவான். அப்புறம் இவனுக்கு போய் சாப்பாடு போட்டு வர சொல்லி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவான். இப்படியே தாக்கா என் மண்டையில் கொட்டி கொட்டி தான் என் மண்டையில் இருக்க முடியே கொட்டி போச்சு. என்ன சொல்ற? அவ உன் மண்டையில் கொட்டி உன் மண்டையில் இருக்க முடி கொட்டி போச்சு. எப்படி கதை கட்டுறா பாத்தீங்களாக்கா? இவ மண்டையில நான் கொட்டலாம்னா இவளுக்கு அப்படியே 6 அடி கூந்தல் தரையில தொடுற அளவுக்கு வளர்ந்துரும். அதான் நான் இவனை புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்றேன். அட நிஜமாவே தான் சத்யாக்கா. நான்லாம் எனக்கு வளர்ந்துருந்தா முடி நிறைய வளர்ந்துருக்கும். இவன் தான் என்னை எப்போ பார்த்தாலும் மண்டையில் கொட்டிக்கிட்டே இருப்பான். இவன் கொட்டிக்கிட்டே இருக்கனால தான் என் முடி வளர்றதே குறைஞ்சி போச்சு. அது சரி. இப்படி தாக்கா புளிங்கி தள்ளிக்கிட்டே இருப்பாய் ஒரு புழுகு முட்டை. சரி சரி விடுங்க. நீ என்னமோ நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேர் இப்படி சண்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. விடு விடு. ஆமாக்கா, இருந்தாலும் நீ இவளை கேட்ட உடனே அப்படியே எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அப்படியே இவளை அப்படியே அடிப்பமானு ஏதோ நீங்களே இருக்கனால இவளை விட்டு வச்சிருக்கீங்க. இல்லைன்னா காலையில இருந்து என்கிட்ட எத்தனை அடி வாங்கியிருப்பா தெரியுமா? பெரியம்மா வீட்டில் இருக்கனால தப்பிச்சிட்டேன். நீ பாட்டு அந்த பிள்ளைய அடிச்சு கிடிச்சு விடாத. எங்கள் அம்மா அவ்வளோதான் மண்டையில் உனையே அப்புறம் அவங்க கொட்டுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தாக்கா சும்மா இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் போய் டிவியாச்சு பார்ப்போம். சரிக்கா. சரி வாங்க போவோம். இப்படியே எவ்வளோ நேரம் தான் இருந்து பேசிக்கிட்டே இருக்குது. போய் டிவியை போட்டு நல்லதாக ஏதாச்சும் படத்தை போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆமா இருக்கிறது ஒரு லீவு, அதுலயும் பேசியே போயிடும் போல. வாங்க நல்ல படமா போட்டு நம்ம பாட்டு பார்த்துட்டு இருக்கலாம். சரி வாங்க போவோம். என்ன நீங்க 2 பேரும் வரலையா? வாங்க போவோம். நீ போ, எங்களுக்கு வர தெரியும். எலிவாலு பெரியம்மா வீட்டுல இருக்கனால நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க. பாரு உன்னை மண்டையில கொட்டுற மண்டையில உனக்கு நல்ல வீங்க போகுது. கொட்டி பாருடா. நீ இங்க வச்சு நீ கொட்டி பாரு. பெரியம்மா அம்மானு 2 பேரும் சேர்ந்து உன்னை மொத்துன்னு மொத்திடுவாங்க. சீதா வித்யா நீ வா நம்ம போவோம். அப்புறம் நீ இந்த எலிவால் கூட ரொம்ப சேராத, அப்புறம் நீ கெட்டு போயிடுவ. சும்மாவே நீ ஒரு வாயாடி. டேய் நீ போடா. நீ வாய் கம்மியா பேசு. சரி அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணி தொலைங்க. நான் போறேன் படம் பார்க்க. போ நாங்க வரோம். சரி வா நம்மளும் போவோம். பாத்தீங்களா வித்யாக்கா எப்படி சொல்றானே? தங்கச்சிகளாவே பிறக்கக்கூடாது, பிறந்தாலே இப்படிதான். ஆமா சரி வா போவோம். அப்புறம் நம்மளை விட்டுட்டு அவங்க விட்டு படம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வாக்கா போவோம். பைத்தியங்களா வாங்க போவோம். நீ இன்னும் போகலையா? அவனை டிவி போட்டு விட சொல்லியிருக்கேன். உங்க 2 பேரும் ஆளை கிளம்பி மறுபடியும் பார்த்து கூட்டிட்டு போலாம். வாங்க அப்புறம் படம் ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து அழுகக்கூடாது. திருப்பி படம் முதர்ந்து போட சொல்லி ஓடி வாங்க. சரி வா போவோம். வாங்கக்கா போவோம்.